that tells us Christmas time is here. See the stars tonight, they're shining bright, 'cause it's Christmas time, and it's my favorite time of year. உலகில் வாழும் அனைத்து கிறிஸ்தவ மக்களும் இன்றைய தினத்தில் கிறிஸ்துவின் பிறப்பை மிகவும் சிறப்பாக கொண்டாடுகின்றனர். கடவுள் தம்முடைய மைந்தனாகிய இயேசு கிறிஸ்துவை மனிதனின் மீட்பிற்காக இவ்வுலகத்திற்கு அனுப்பினார். கடவுளால் படைக்கப்பட்ட மனிதன் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் போனதால் அவர்களை பாவத்திலிருந்து மீட்பதற்காக ஒரு இரட்சகரை அனுப்புவேன் என்று கடவுள் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக வாக்கு கொடுத்திருந்தார். ஏசாயா என்ற தீர்க்கதரிசி அவருடைய பிறப்பை குறித்து குறிப்பிட்டிருந்தார். அப்போது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாயிருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பெழுதும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லெகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவம் நேரிட்டது. அவள் தன் முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். அப்போது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலேயே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடன் தோன்றி, உன்னதத்தில் இருக்கின்ற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அதன் பின்னர் மேய்ப்பர்கள் சென்று இயேசு கிறிஸ்துவை வணங்கி அவரை மகிமைப்படுத்திக் கொண்டு சென்றார்கள். இந்த வேளையிலே நத்தார் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த துன்பகரமான சூழலிலும் நாங்கள் நம்பிக்கையை இழக்கக்கூடாது. நம் நடுவிலே நமக்காக பாடுபட்ட, நமக்காக பல துன்பங்களை அனுபவித்த உயிர்த்த இயேசு ஆண்டவர் எங்களோடு இருக்கின்றார். அந்த இயேசுவின் பிறப்பின் நினைவைத்தான் நாங்கள் கொண்டாடுகின்றோம். ஆகவே அந்த இயேசு எங்களை ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். நாங்கள் தனியாக இல்லை. இம்மானுவேல், நான் உங்களோடு இருக்கின்றேன், கடவுள் நம்மோடு இருக்கின்றார். இந்த விசுவாசத்தோடும் அன்போடும் ஒற்றுமையோடும் ஒரே மனப்பான்மையோடும் ஒருவருக்கு உதவி செய்கின்ற நல்ல அந்த கலாச்சாரத்தையும் ஒருவரை தாங்கிக் கொள்கின்ற கலாச்சாரத்தையும் நாங்கள் இந்த நாட்களிலே கற்றுக்கொள்வோம். இந்த நாட்களிலே நாங்கள் பலவிதமான ஆடம்பரங்களை நாங்கள் குறைத்து கொண்டு இயேசுவின் உடனிருப்பை நாங்கள் உணர்ந்து கொண்டு எங்களுடைய உடன் சகோதரர்களோடு நாங்கள் ஒன்றித்திருக்கின்ற இந்த வேளையிலே இயேசு தாமே உங்கள் ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய அமைதியையும் அருளையும் அருள்வாராக. நமக்கெல்லாம் ஒரு புதுப்பிக்கப்பட்ட ஒரு வாழ்வை இந்த நத்தார் பெருவிழா கொணர்வதாக. வத்திக்கானில் உள்ள புனித பீட்டர்ஸ் பெசிலிகா இயேசுவின் மகிமையான பிறப்பை நினைவு கூறும் திருப்பலி ஆராதனை இங்கு நடைபெற்றது. திருப்பலி ஆராதனையை பரிசுத்த பாப்பரசர் 14ஆம் லியோ நடத்தி வைத்தார். இதனைத் தொடர்ந்து பரிசுத்த பாப்பரசர் தனது நத்தார் வாழ்த்துச் செய்தியை வெளியிட்டார். Filippi, Bartolomei, He does not give us a clever solution to every problem. இறைவன் உலகுக்கு புதிய வாழ்வை வழங்குகின்றார். அவர் அனைத்து பிரச்சனைகளுக்கும் திறமையான தீர்வை வழங்குவதில்லை. ஆனால் மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு
பதிலளிக்கும் விதமாக அவர் நம்பிக்கையின் வார்த்தையை வழங்குகின்றார். ஏழைகளின் துன்பங்களுக்கு மத்தியில் வன்முறை மற்றும் ஒடுக்குமுறையை எதிர்கொண்டு எழுவதற்கு அவர் வலிமை அளிக்கின்றார். இந்த உலகில் உள்ள அனைத்து மக்களையும் ஒளிரச் செய்யும் ஒரு மென்மையான ஒளி அவர். சரியாக ஒரு வருடத்துக்கு முன்னதாக இயேசுவின் பிறப்பு மூலம் நம்பிக்கை இழந்த இடங்களில் நம்பிக்கை மீட்டெடுக்கப்படுகிறது என்பதை பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் உறுதிப்படுத்தினார். நத்தார் எமக்கு நன்றியுணர்வு மற்றும் நட்பணியின் காலமாக அமைகின்றது. அதனால் நாம் நத்தாரில் மகிழ்ச்சி அறிவிக்கின்றோம். தாராள மனப்பான்மை மற்றும் நம்பிக்கையின் நாளாக இது காணப்படுகின்றது. இது விசுவாசத்தின் பண்டிகை, இது நம்பிக்கையின் பண்டிகை, ஏனெனில் இயேசு நம்மை அமைதியின் தூதுவர்களாக மாற்றுகின்றார். With these words, the Holy Year began. Now as the நத்தாரை முன்னிட்டு இலங்கையின் பிரதான நத்தார் ஆராதனை கொழும்பு பேராயர் மல்கம் கர்தினால் ரஞ்சித் தாண்டகையின் தலைமையில் நேற்று நள்ளிரவு நடைபெற்றது. உஸ்வெடகேயாவ புனித மரியாள் தேவாலயத்தில் இந்த ஆராதனை இடம்பெற்றது. සාමය කියන එක මනුෂ්‍ය වර්ගයාට අත්‍යවශ්‍ය දෙයක්. එහෙත් අද சமாதானம் என்பது மனித சமூகத்திற்கு அத்தியாவசியமான ஒன்றாகும். எனினும் இன்று நாம் உலகம் தொடர்பில் பார்க்கும் போது சமாதானம் சிதறடிக்கப்பட்ட சூழலை காண்கின்றோம். சுதந்திரம் என்பது பணத்திற்கு அடிமைப்பட்டு அதிகாரத்திற்கு அடிமைப்பட்டு வாழ்வதல்ல. அப்படி வாழ்ந்தால் நாம் அடிமைகளாக மாறுவோம். எமது இலங்கையில் சுதந்திரத்துக்கு பின்னர் சமூகத்தில் பிளவுகள் ஏற்படுத்தப்பட்டு பொறாமை குரோதத்துடன் ஒருவருக்கொருவர் மோதிக்கொள்ளும் சூழல் காணப்பட்டது. நாம் அரசியல் ரீதியாக பிளவுபட்டிருக்கின்றோம். அப்படி இருக்கும் போது எமது நாட்டிற்கு எவ்வாறு சாதகமான நிலை ஏற்படும்? நாம் எப்போதும் மற்றையவரின் காலை பிடித்து இழுக்க முயற்சிக்கும் போது அது எவ்வாறு சாத்தியமாகும்? அத்தகைய ஒரு நிலைமையே காணப்பட்டது. நாம் நேர்மையாக செயற்படாமல் அதிகாரத்திற்கு அடிமைப்பட்டு எந்த ஒரு குற்றத்தையும் செய்வதற்கும் அந்த குற்றத்தை நல்லது என கூறுவதற்கும் எமது சமூகத்தை வழிநடத்துவோமாயின் நாம் எவ்வாறு சுதந்திரத்தை அனுபவிக்க முடியும்? அப்பாவிகளான வறியவர்களை பயன்படுத்தி வாழாமல் அவர்களது சுதந்திரத்தை இல்லாதொழிக்காமல் வாழ்வதற்கான சூழ்நிலையை உருவாக்குமாறே இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்திற்கு வந்து கூறினார். நத்தார் என்பது வர்த்தக விழா அல்லவென்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். நத்தாரில் கிறிஸ்துமஸ் மரம், நத்தார் சாத்தா அல்லது மாட்டுத் தொழுவ முக்கியமல்ல. இயேசு கிறிஸ்து எமக்கு காண்பித்துள்ள பாதை எதுவோ அந்த பாதையில் நாம் பயணிக்க வேண்டியதே முக்கியமானது. பிறந்த நாள் முதல் இறக்கும் வரை பணம் சம்பாதிப்பதையே செய்கின்றோம். நாம் சேகரிக்கும் அனைத்தும் வெளியில் உள்ளது, ஆனால் உள்ளே ஒன்றுமில்லை. வெள்ளம் வந்து பாரி அழிவு ஏற்பட்டது. சிலர் இன்னமும் கஷ்டத்துக்கு மத்தியில் வாழ்கின்றனர். கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோணியார் ஆலயத்தில் விசேட நள்ளிரவு ஆராதனை நடைபெற்றது. அதிகளவிலானவர்கள் ஆராதனையில் கலந்து கொண்டிருந்தனர். யாழ்மறை மாவட்ட ஆயர் ஜஸ்டின் பெர்னார்ட் ஞானப்பிரகாசம் ஆண்டகை தலைமையிலான நத்தார் நள்ளிரவு ஆராதனை யாழ் புனித மரியன்னை பேராலயத்தில் நடைபெற்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் பிரதான நத்தார் நள்ளிரவு ஆராதனை மட்டக்களப்பு புளியந்தீவு புனித மரியாள் பேராலயத்தில் நடைபெற்றது. கொழும்பில் உள்ள காளி முகத்திடல் தேவாலயத்தில் அருட்தந்தை கிறிஸ் ஜோசப் நேற்றிரவு ஆராதனையை நடத்தினார்.
இந்த ஆராதனை இன்றிரவு 10:30க்கு சிரச டிவியில் ஒளிபரப்பாக உள்ளது. நாங்கள் ஒரு அழகான கிறிஸ்துமஸ் மரத்தை உருவாக்கி அதை அலங்கரித்து கிறிஸ்துமஸ் நிறைவடைந்ததும் அதனை அகற்றி பின்னர் பாரிய வெறுமையை உணர்கின்றோம் அல்லவா? எனவே இந்த கிறிஸ்துமஸ் அப்படி இருக்க முடியாது. இந்த 2025 கிறிஸ்துமஸுக்கு பிறகும் நீங்கள் உண்மையிலேயே அதனை உணர விரும்பினால் இந்த தினம் தொடர்பில் சிந்திக்க வேண்டும். நீங்கள் அந்த வீட்டுக்கு சென்று அந்த அழகான கிறிஸ்துமஸ் மரத்தை பார்க்கும்போது அந்த கிறிஸ்துமஸ் மரம் உங்களுக்கு நினைவூட்ட வேண்டும். விளக்குகள் நிறைந்த இந்த அழகான கிறிஸ்துமஸ் மரம் உங்களை ஒரு அழகான பயணத்திற்கு அழைத்து செல்லும். அந்த பயணம் சிலுவைக்கான பயணம். உங்களால் முடிந்தால் கிறிஸ்துமஸ் மரத்திலிருந்து சிலுவை வரை இறைவனுடன் அந்த அழகான பயணத்தை மேற்கொள்ளுங்கள். அதுவே இந்த கிறிஸ்துமஸ் செய்தி. கொழும்பு பௌத்தலோக மாவட்டத்தில் அமைந்துள்ள இரட்சகர் பேராலயத்தில் நத்தார் ஆராதனைகள் நடைபெற்றன. அருத்தந்தை கிருஷாந்த் ரொட்ரிகோ தலைமையில் இந்த நத்தார் ஆராதனைகள் நடைபெற்றன.